வெல்கம் டு JM Students Education. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 12th standard accountancy chapter 3 sum number 23. Anthony and Ranjit started a business on 1st April 2018 with a capital of rupees 4 lakhs and 3 lakhs respectively. Okay, Anthony and Ranjit அவங்களோட capital 4 lakhs and 3 lakhs கொடுத்திருக்காங்க. According to the partnership deed, Anthony is to get a salary of rupees 90,000 per annum. ஓகே, அவங்க பார்ட்னர்ஷிப் டீட் பண்ணுவாங்க. ஆண்டனிக்கு வந்து எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க? 90,000 ஒரு வருஷத்துக்கு பர் ஆனம் கொடுத்துட்டாங்க. பர் மந்த்னு கொடுத்தா நம்ம இன்டு 12 பண்ணணும். பர் ஆனம் கொடுத்ததுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ரஞ்சித் இஸ் டு கெட் 25% of commission on profit after allowing salary to Anthony. So after commission on profit after allowing salary சொல்லிருக்காங்க இல்லையா, அப்ப afterன்ற வேர்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. And interest on capital 5% per annum. So after charging such commission, இப்ப கமிஷன் வந்து இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா வர இதுலதான் அவங்க கமிஷன் சார்ஜ் பண்ணணும். கமிஷன் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்ன்ற வேர்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் வந்து எப்படி போடணும்? பர்சன்டேஜ் 100 சேர்த்து என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். சரியா? Profit sharing ratio between two partners is 1:1 during the year. The firm earned a profit of 3,65,000. Prepare profit and loss appropriation account. The firm closes its account on 31st March every year. So 31st Marchல அவங்க க்ளோஸ் பண்றாங்க. நம்மள என்ன போட சொல்லிருக்காங்க? Profit and loss appropriation account போட சொல்லிருக்காங்க. So profit and loss appropriation account for the year ended 31st March 2019. Okay, ஏன்னா 1st April 2018, அப்ப end of the year வந்து 2019. அடுத்து வந்து பர்டிகுலர்ஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து வர ப்ராஃபிட்டை நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ கிரெடிட் சைட்ல பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளவு? ப்ராஃபிட் 3,60,000. சப்போஸ் ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் அதனால நம்ம கிரெடிட் சைட்ல எழுதும். 3,65,000 எழுதியாச்சு. அடுத்து நம்ம டெபிட் சைட்ல முதல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்காங்களா? எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் பத்தி நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஆனா இன்ஃபர்மேஷன் எதுவும் நமக்கு கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 5% பர் ஆனம் கொடுத்துருக்காங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த சைட்ல போட போறோம்? நம்ம டெபிட் சைட்ல. ஆண்டனியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எவ்வளவு? 4 lakhs into 5/100. So 20,000. ரஞ்சித்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3 lakh into 5/100 கால்குலேட் பண்ணா 15,000, 35,000. இங்க நமக்கு ஆண்டனியோட சேலரி கொடுத்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறதுக்கு அப்புறமா சேலரி போட்டுக்கலாம். ஆண்டனியோட சேலரி வந்து எவ்வளவு? 90,000 பர் ஆனம் கொடுத்திருக்காங்க. ஸோ டு ஆண்டனி சேலரி வந்து எவ்வளவு? 90,000. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டாச்சு, சேலரி போட்டாச்சு. அடுத்து என்ன கால்குலேட் பண்ணணும்? நம்ம ரஞ்சித்தோட கமிஷன் 25% கால்குலேட் பண்ணணும். ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்திருக்காங்களா இங்க? இப்போ ரஞ்சித்தோட கமிஷன் கால்குலேட் பண்றது ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட்ஸ் மூலமா பாத்திரலாம். ஸோ இங்க ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் பார்த்துக்கலாம். கமிஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னா ப்ராஃபிட் 3,65,000. இதுல சேலரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் போக மீதி என்ன ப்ராஃபிட் இருக்குன்றத பார்க்கணும். அதுலதான் கமிஷனை கால்குலேட் பண்ணணும். சரியா? அப்போ சேலரி 90,000, 3,65,000 சேலரி 90,000 மைனஸ் பண்றோம். மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 35,000 மைனஸ் பண்றோம். இப்போ மைனஸ் பண்ணா ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு வருது? 2,40,000. இதுதான் சேலரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் போக மீதி இருக்கிற ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ல தான் இப்போ நம்ம கமிஷன் கால்குலேட் பண்ணோம். அப்போ 2,40,000 இன்டூ இங்க ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்ததுனால பர்சன்டேஜ் 25 டிவைடட் பை 100ஓட அந்த 25 என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணா 125. அப்போ 25 டிவைடட் பை 125 போட்டுக்கணும். ஏன் இங்க ஆட் பண்ணிக்கிறோம்? அவங்க ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம்? இந்த 25 100ஓட சேர்த்து ஆட் பண்ணி இங்க நம்ம போடணும். இப்போ 25 டிவைடட் பை 125. நார்மலா பர்சன்டேஜ்னா 25 டிவைட் பை 100 தானே போடுவோம். ஆனா இங்க ஆஃப்டர் சார்ஜிங் சொல்லும் போது நம்ம அதோட சேர்த்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால அதை நம்ம சேர்த்து இங்க எடுத்துக்கிறோம். அந்த 25%ம் சேர்ந்துதான் அதோட இருக்கு. அதனால நம்ம அதோட 125 எடுத்துக்கிறோம். புரிஞ்சுது? அப்ப 25 டிவைடட் பை 125. இப்போ கேன்சல் பண்ணா 25 டேபிள்ல 125 5 டைம்ஸ் வரும். 5யும் இங்க 2,40,000 கேன்சல் பண்ணா 48,000. அப்போ கமிஷன் வந்து எவ்வளவு? 48,000. ஓகேவா? இப்போ நம்ம கமிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த கமிஷனை இப்போ நம்ம எதுல கொண்டு வந்து எழுதணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன்ல கொண்டு வந்து எழுதணும் இல்லையா? கமிஷன் பிசினஸ்க்கு என்னது? எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ அப்போ எங்க வரும்? டெபிட் சைடு.
இப்போ ரஞ்சித்தோட கமிஷன் இப்போ எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 48,000 கண்டுபிடிச்சோம். இப்போ இங்க கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம போட்டாச்சு. பேலன்ஸ் பண்ணலாம். மறுபடியும் 3,65,000 இந்த டோட்டல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 1,92,000 கிடைக்குது. 1,92,000 எங்க கம்மியான பேலன்ஸ் இருக்கும் அங்கதானே எழுதும். அப்ப எங்க கம்மியான பேலன்ஸ் இருக்கு? டெபிட் சைடுல. இதுதான் ப்ராஃபிட். ஆக்சுவலா இந்த ப்ராஃபிட்டை நம்ம யாருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும்? பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். எந்த ரேஷியோல ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 1:1 ரேஷியோல ஷேர் பண்ணும். 1,92,000 1:1 அது ஹாஃப் இல்லையா? அப்ப ரெண்டு பேருக்கும் பாதி. அப்போ 1/2 1,92,000 into 1/2 போட எவ்வளவு வருது? 96,000. ஒரு 2 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் போட்டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் 96,000, ரஞ்சித் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை நம்ம எந்த அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். 96,000 டோட்டலா இப்போ அவுட்டர் காலம்ல எவ்வளவு எழுதணும்? 1,92,000. ஆக்சுவலா நமக்கு கிடைச்ச அமௌண்ட் 1,92,000 ப்ராஃபிட். ரிமைனிங் ப்ராஃபிட். இந்த ரிமைனிங் ப்ராஃபிட்டை நம்ம யாருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம்? பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம். அதை நம்ம கண்டிப்பா இங்க காமிக்கணும். புரிஞ்சுதா? தட்ஸ் இட். தேங்க்யூ.